ஏனெனில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்று முறை சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். நமக்கு எந்த பண்டிகையை பார்க்கிலும் ஒரு மிகவும் சிறப்பான ஒரு பண்டிகை இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் ஆசரிப்பதாக இருக்கிறது. ஏனெனில் நம்ம கிறிஸ்டினா இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இந்த சபையில் இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நாம் வாழ்கிறோம், பிழைக்கிறோம், பரலோகத்தை நம்பி இருக்கிறோம், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஒரு காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இதனால் தான் இந்த மரித்த இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழும்பாமல் இருந்திருப்பார் என்றால் இது எதுவுமே இருந்திருக்காது. அவர் உயிரோடு எழுந்தபடினால் மாத்திரம்தான் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். இதை 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதா, எங்களுடைய பிரசங்கமும் விருதா, எல்லாம் வீணாயிருக்கும் என்று. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினால் தான் மாத்திரமே நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால இன்றைய தினத்திலே நாம் இதை மிகவும் சந்தோஷமாக நாம் ஆசரிக்க வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பண்டிகை? ஈஸ்டர். ஈஸ்டர்னா நமக்கு சிலர் புரியாம போயிடக்கூடாது. ஈஸ்டர்னா என்னது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். சரியா? இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுப்பி இருக்காரு? அவரு இப்ப ஆவியா இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? சிரிக்கிறீங்க, அப்படியே சிரிச்சு மழுப்பாதீங்க, சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு மனசுல வச்சிருப்பீங்கல்ல. இயேசு கிறிஸ்து இப்ப எப்படி இருக்காரு? உயிரோட இருக்காரு. ஆவியா இருக்காரா? எப்படி இருக்காரு? ஆவியா இருக்காரு. பாத்தீங்களா? இப்படிதான் நானும் ரொம்ப நாள் நினைச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் ஒரு உண்மையை வெளிப்படுத்தினா நம்ம கண்ணுக்கு இது ரொம்ப நாளா மறைஞ்சு இருக்குது. நம்ம நினைச்சிருக்கோம் இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பினோன்னு அப்படியே ஒரு ஆவி மாறி இருக்கிறாரு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பினாரு. அந்த சரீரத்தை அவர் மறித்து அடக்கம் பண்ணாங்க. அப்போ திரும்ப அவர் உயிரோட எழும்பினதுக்கு அப்புறம் அந்த சரீரம் அந்த கல்லறையில இருந்துச்சா? இல்ல. அப்ப அந்த சரீரத்தை எங்க? சொல்லுங்க. இப்ப பதில் வரலையே. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? சரீரத்துல இருக்காரு. சரியா? அதுதான் உயிர் தெழுதல். ஆவியோட எழும்புறது கிடையாது. இப்போ மரித்து அடக்கம் பண்றவங்க கூட அவங்களோட ஆவி எங்க இருக்கு? பரதேசில இருக்கு. அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அந்த ஆவி பரலோகத்துல தான் இருக்குது, ஆண்டவர் கூட தான் இருக்குது. ஆனா அந்த சரீரம் என்ன ஆச்சு? அழிஞ்சு போச்சு, மண்ணுக்கு மண்ணா போச்சு மற்ற எல்லாருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அந்த சரீரம் என்ன செய்யல? அழிஞ்சு போகவில்லை. அந்த சரீரத்தோடு கூட அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இதை நான் தான் ஏதோ ஒரு கதையா சொல்றேன், அந்த சரீரம் இல்லாதனாலதான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது பைபிள்லயே இருக்குது. இயேசு உயிரோட எழுந்து சீஷர்கள்ட்ட சொல்லுவார். அப்படிதானே? நீங்க எதுக்கு சந்தேகப்படுறீங்க? என்னைய தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வேற என்ன சொல்லுவார்? என்னுடைய காயங்களில் உங்களோட கையை விட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள்ட்ட சொன்னாரா இல்லையா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்ப எதை காண்பிக்கிறாரு? கைகளையும் கால்களையும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? என்னை தொட்டு பாருங்கள். ஆவியை நம்ம தொட முடியுமா? எனக்கு என்ன இருக்கு? மாம்சம் இருக்கு, என்னை தொட்டு பாருங்கன்னு சொல்றாரு. 41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் போட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. ஆமென். பாத்தீங்களா? தொட்டு பார்த்தாலும் அவங்க நம்பலையாம். உடனே ஆண்டவர் என்ன சாப்பிடுறாரு?
ஃபிஷ் ஃப்ரை. நான்வெஜ் சாப்பிட்றாரு, வெஜ் கூட சாப்பிடல. என்ன சாப்பிட்றாரு? ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றாரு. அதனால ஈஸ்டருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும். நம்ம சாப்பிடலாம், சரியா? இப்போ இயேசு உயிரோட எழும்பி என்ன செஞ்சிருக்காரு? சாப்பிட்டுருக்காரு. தேனை வந்து என்ன செஞ்சிருக்காரு? தேன் கூட்டு துணிக்கை, அதையும் அவர் என்ன செஞ்சாரா? அந்த இதோட அது பேர் என்னது? தேன் கூட்டு துணிக்கை, அதையும் சேர்த்து என்ன செஞ்சிருக்காரு? சாப்பிட்டுருக்காரு. அப்போ இயேசு இந்த சரீரத்தோடு கூட என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். இதுதான் ஆதியாகமம் 3:15 சொல்லி. ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லியிருக்கு? உனக்கும், சொல்லுங்க, இதெல்லாம் மனப்பாடமா தெரிய வேண்டிய வசனம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ஆமென். அங்க ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த சாத்தானுக்கு அவங்க மேல ஒரே பொறாமை. இவங்களை வந்து தேவனை விட்டு பிரிக்கணும்னு சொல்லி பிரிச்சிருச்சு. சூழ்ச்சி பண்ணி சாத்தான் என்ன செஞ்சுட்டான்? பிரிச்சுட்டான். அப்ப பிதா அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்போ இந்த சாத்தான் எப்படினாலும் அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி 2 வயசு பிள்ளைங்கள் எல்லாம் அந்த ஏரோது ராஜா கொன்னார், அப்படிதானே? இயேசுவை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனா கொல்ல முடியல. அப்போ இந்த சிலுவையில வந்து கொன்னுட்டாங்க. ஆனா இயேசு வந்து அவங்க கொன்னதா நினைச்சிருக்காங்க. ஆனா இயேசுவை அவங்க கொல்லல. அவங்க எல்லாம் அவரை பிடிக்க வந்த உடனே இயேசு சொல்றாரு, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாரு. கேட்டோன்னா அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இயேசு என்ன சொன்னாரு? நான் தான், என்னை பிடிச்சிட்டு போங்க, நான் தான் இயேசு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? என்ன பைபிளே வாசிக்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க? நான் தான் சொன்னோன்னே என்ன செஞ்சாங்க? எல்லாரும் கீழே விழுந்துட்டானா? வாசிக்கீங்களா? அவர் தான் எழுப்புறாரு. சரி எலும்பு, உழுந்தது போது எலும்பு, என்னை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செய்யறாரு? வாலண்டியரா போய் சிலுவையில அவர் மரித்தார். அப்ப அவர் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தபடினாலே அவராகவே என்ன செய்தார்? ஜீவனை கொடுத்தார். அவங்க வந்து கொலை செஞ்சோம், நம்ம தான் கொன்னுட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சாத்தான் நினைக்கிறான் நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு. ஆனா நான் தான் சொன்னோன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு அவனும் என்ன செஞ்சுட்டானோலாம்? தலை குப்புற கீழே விழுந்துட்டானோ. அப்புறம் அவர் ஓடி போயிருக்கலாம்ல, நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? அவனுக்கு கீழே விழுந்து கிடக்கானோ. ஏசு என்ன செஞ்சிருக்கலாம்? போயிருக்கலாம். அவர் எழுப்பி, போதும்பா, எழுமுங்க, என்னை பிடிச்சிட்டு போங்க, என்னை போய் சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி அவரா போய் என்ன செஞ்சாரு? நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஏனெனில் இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டும். அப்ப இவர் எப்ப சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார் அப்படின்னா, இவரை வந்து சிலுவையில கொன்னுட்டாங்கன்னு சாத்தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இயேசுவை கொன்னாச்சு, ஸ்ரீயின் வித்து என்ன செஞ்சாச்சு? கொன்னாச்சு, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா 3ஆவது நாள் இயேசு என்ன செய்யறாரு? உயிரோட எழுப்புறார். அப்பதான் அவர் என்ன செய்யறாரு? சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். அவன் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தானோ, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார்னு அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தான். இதோட முடிஞ்சு போச்சு, ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, நரகத்திலிருந்து விடுதலை இல்லை, இவங்களை விடுவிக்க வந்த மேசியாவை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி பிசாசு சந்தோஷமா இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில இயேசு என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அப்போதான் அவர் என்ன செய்தார்? சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். அதை போல இந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சொல்லவில்லை. நம்மளாம் யாரா இருக்கோம் தெரியுமா? தேவனுக்கு சுதந்திரரும் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். இந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? இப்ப நம்ம யாருக்கு? இயேசுவுக்கு எப்படி இருக்கோம்? உடன் சுதந்திரராக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்தவைகளையும் செய்வான், என்னை பார்க்கிலும் மேலான கிரியைகளையும் செய்வான். இயேசு செய்த கிரியைகளையும் நம்ம என்ன செய்யணும்? செய்வோம். நம்ம யார்? இயேசுவை விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிறபடினால இயேசு செய்த கிரியைகளையும் நம்ம செய்வோம். அவர் எப்படி ஸ்திரீயின் வித்தாக இருந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கினாரோ அதை போல நாமும் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவோம். சரியா? நம்மளும் என்ன செய்வோம்?
சர்ப்பத்தின் தலையை நசுக்குவோம். இப்பவும் நம்ம வந்து நசுக்கிட்டு தான் இருக்கோம். ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்போ இந்த சமாதானத்தின் சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்ல 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 சாத்தானின் தலை என்ன செய்கிறது? நசுக்கப்படுகிறது. ஏற்கனவே இயேசு வந்து அவனோட தலையை நசுக்கிட்டார். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் வெளிப்படுத்தல, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணம் என்கிற அந்த சத்துரு இன்னும் என்ன செய்யல? அழிக்கப்படவில்லை. நம்ம எல்லாருமே ஒரு சரீர மரணம் இருக்குது. இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம எல்லாருமே மரணம் அடைகிறோம். மரணம்ங்கிறது இருக்குது. அந்த மரணம் இன்னும் என்ன செய்யல? பரிகரிக்கப்படலை. பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறாரு. சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். ஆனா இந்த சரீர மரணம் என்ன செய்து இருக்குது? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்ப நம்ம எல்லாருமே வந்து இந்த சுவிசேஷத்தை சொல்ல 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 அந்த சாத்தானின் தலை இன்னும் அதிகமாக நசுக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆதியாகமம் 3:15 சொன்னாங்கல்ல, சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுங்க. அவ்வளவுதானா? இந்த வசனம், இதே வசனத்தை அப்போஸ்தலர் 3:15 வாசிங்க. இது ஆதியாகமம் 3:15. இப்ப அப்போஸ்தலர் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவர் யாரு? ஜீவனுக்கு அதிபதியே அவர்தான். அவர்ல இருந்து தான் ஜீவனே வருது. அவரை போய் கொலை செய்ய முடியுமா? ஆனா இந்த ஜனங்கள் அவரையே நம்ம கொலை செய்யலாம் நினைச்சு கொலை பண்ணாங்க. ஆனா தேவன் அவர் என்ன செய்தார்? மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நம்ம எப்படி இருக்கோம்? சாட்சிகளா இருக்கிறோம். இப்ப இயேசு மரித்தோரில் இருந்து எழும்பி சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். அந்த சுவிசேஷத்தை சொல்ல 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 அதற்கு நாம் சாட்சிகளாக வாழ 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 நாம் என்ன செய்கிறோம்? சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறோம். இந்த பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. அதே போல நீங்க தொடர்ந்து அப்போஸ்தலர்ல வாசிப்பீர்கள் என்று சொன்னால், விதமாகவே அவர்கள் தொடர்ந்து இயேசுவை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நம்ம அப்போஸ்தலர் 1:8 நம்ம என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி நம்மளிடத்து வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? சாட்சிகளாய் இருப்போம். இந்த பேதுரு என்ன சொல்றாரு? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்ப நம்ம பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம எதற்கு நம்ம சாட்சிகளா இருக்கிறோம்? தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் இந்த சரீரத்துல மாம்சம் எலும்பு இருக்குன்னு காமிச்சார்ல, அப்ப பரலோகத்துல இயேசு எப்படி இருக்காரு? சரீரத்தோடு கூட. நம்ம எப்படி இந்த பூமியில அந்த சரீரத்தோடு இருக்கிறோமோ அதே போல அவரும் சரீரத்தோடு கூட அந்த பரலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உயிருள்ள தேவன். அதான் நம்ம சொல்லுகிறோம், நம்ம வந்து ஒரு செத்த ஒரு பொருளை நம்ம ஆராதிக்கவில்லை, நம்ம உயிருள்ள தேவனை நம்ம என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். அவர் இந்த சரீரத்தோடு கூட, அவர் உயிரோடு கூட பிதாவின் வலது பாசத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். அதுவும் அல்லாமல் நம்மளும் என்ன செய்வோம்? இந்த சரீரத்தோடு கூட உயிரோடு எழும்புவோம். இந்த சரீரம் வந்து நமக்கு மண்ணோடு மண்ணை அழிஞ்சு போனாலும், நம்ம ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே வந்து மரணம் இருக்குது, ஒருவேளை மரணம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரகசிய வருகை வந்ததுன்னா நம்ம டைரக்டாவே என்ன செஞ்சிருவோம்? மறுரூபம் அடைந்துருவோம். இப்போ இந்த ரெண்டுக்காக தான் நம்ம வந்து காத்திருக்கோம். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய ரகசிய வருகை இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? இந்த சரீரம் மறுரூபமாகி அப்படியே மதிய வானத்திலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி இல்லை என்று
சொன்னால், இந்த பூமியின் வாழ்க்கை நமக்கு ஒரு மரணத்தின் மூலமாக முடிவடைகிறது என்று சொன்னால், அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணி அது மண்ணோடு மண்ணாக போனாலும் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது இந்த சரீரம் என்ன செய்யும்? உயிரோடு எழும்பும். இந்த கண் என்ன செய்யும்? திரும்ப வரும். இந்த கை, இந்த சரீரம் எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? திரும்ப வரும். இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிப்பதற்காக மாத்திரம் அவர் மரிக்கவில்லை. பிசாசை வந்து யார் உண்டாக்குனா? பிசாசை யார் உண்டாக்குனா? நான் தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் தான். அவன் வந்து விழுந்து போன தேவதூதன் தானே. அப்ப அவனை ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் பெரிய போராட்டம்லாம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. பிசாசு ஆண்டவருக்கு கால் தூசி கூட வரமாட்டான். அவர் உண்டாக்குன பிசாசு தான். ஆனா எதுக்காக இவ்வளவு இதை செஞ்சிருக்காருன்னு சொன்னா, நம்மள மாதிரியே மாம்சத்துல வந்து பிசாசை ஜெயித்து வெற்றியாக வாழ்ந்து நம்ம இப்படி வாழ முடியும். நம்ம இப்படி இயேசுவை போல வாழ முடியும். நம்மளும் பிசாசை ஜெயிக்க முடியும். நம்மளும் இயேசு போல உயிரோடு எழும்ப முடியும். நம்முடைய சரீரமும் திரும்ப எழும்பும். இதை காட்டுவதற்காகத்தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து அவர் காண்பித்திருக்கிறார். அதான் இயேசு வந்து முதற் பேரானவர் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய மூத்த சகோதரன் அப்படின்னு சொல்றோம். அவர் என்ன செஞ்சிருக்காரோ அதுக்கெல்லாம் நம்ம உடல் சுதந்திரவாளி அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் என்ன செய்தாரோ அதையே நம்ம செய்யலாம். அதை விட பெரிய காரியங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்ம எல்லாமே செய்யலாம். ஆனா இயேசு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம உயிரோட இருக்கிறது, நம்ம வாழ்றது, நம்ம வாயை திறந்து பேசுறது எல்லாமே யாராலதான்? தேவனாலதான். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நாம உயிரோடு இருக்கிறோம். அப்ப இந்த உயிர் தெழுந்த நாளிலே நமக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த சரீரம் மரித்து மண்ணோடு மண்ணாக போனாலும் இயேசு வரும்போது இந்த சரீரம் என்ன செய்யும்? திரும்பவும் எழும்பும். நம்மெல்லாம் அழிஞ்சு போக மாட்டோம். ஒரு நாய் இருக்குதுன்னா அந்த நாய்க்கு மரித்து போச்சுதுன்னா அவ்வளவுதான், அது திரும்ப என்ன செய்யாது? அந்த சரீரம் வராது. ஆனா நமக்கு என்ன செய்யும்? இந்த சரீரம் திரும்பவுமாக வரும். நம்ம வந்து அழியாமை உள்ளவர்களாக, சாவாமை உள்ளவர்களாக, நித்திய ஜீவன் உள்ளவர்களாக அதுக்கப்புறமா நம்ம வாழ போறோம். அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. இயேசு இனிமே மரிப்பாரா? மரிக்கவே மாட்டார். அதே போலதான் நம்மளும் என்ன செய்வோம்? மறுரூபம் அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மரிக்கவே மாட்டோம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, கோடி கோடி பில்லியன் பில்லியன் அது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மரிக்கவே மாட்டோம். எந்த சரீரம்? உங்க கையை பாருங்க, உங்க சரீரத்தை பாருங்க. இதே சரீரம் நம்ம இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சோம்? இது மண்ணு திங்கிற சரீரம். எத்தனை பேர் சொல்றாங்க மண்ணு திங்கிற சரீரம், மண்ணு திங்கிற சரீரம் அப்படின்னு. எந்த மண்ணு தின்னாலும் இது திரும்ப ஆண்டவர் என்ன செய்வார்? சரீரத்தை எழுப்புவார். அதனால தான் ஆண்டவர் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் அவரை கனம் பண்ணுங்கள். உங்களுடைய சரீரம் தேவன் வாசமாய் இருக்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அதனால இந்த சரீரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதனால இதை தேவனுடைய ஆலயமாக நம்ம இதை என்ன செய்யணும்? மரியாதை கொடுத்து கனம் பண்ணி நம்ம வந்து பாவிக்க வேண்டும். நம்ம ஆவிதான் பரலோகத்துக்கு போவோம், இந்த சரீரம் வந்து பரலோகத்துக்கு போகாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் இந்த சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. நம்ம ஆவிதான் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு தானே நினைச்சீங்க நீங்க? இந்த சரீரம் போகும் நினைச்சிக்கலாம்? நினைக்கல. இன்னிலிருந்து நினைக்கணும். சரியா? என்ன நினைக்கணும்? நம்ம சரீரமும் பரலோகத்துக்கு போகும். விசுவாசிக்க முடியுதா இல்லையா? யாருக்கு டவுட் இருக்கு? டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம். டவுட்டோட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தோமாக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்பா? வந்து இந்த காயத்துல என்ன செய்வோம்? கைய போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு, சந்தேகப்படாதே அப்படின்னு சொன்னார். அப்போ இப்ப யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது? இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகுமா அப்படின்னு யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு? அப்ப யாருக்குமே இல்ல. இப்ப அல்லேலூயா சொல்லுமா? சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இதே
கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கும், கொஞ்சம் மறுரூபம் அடைஞ்சிடும். இயேசு கிறிஸ்து மறுரூபம் மலையில காமிச்சார்ல, அதான் 2 விதத்துல நம்ம பூமியின் வாழ்க்கை முடியும். எப்படி 2 விதத்துல முடியும்? ஒண்ணு, இயேசு வந்தார்னா நம்ம மறுரூபமாவி மத்திய ஆகாயத்துக்கு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யும்? சரீர மரணம். இந்த 2 விதமா தான் இந்த பூமியினுடைய வாழ்க்கை நமக்கு முடிய போகுது. அப்ப இந்த 2யுமே ஆண்டவர் செஞ்சு காமிச்சிருக்கார். இந்த மறுரூப மலையில இயேசு உயிரோட இருக்கும் போதே என்ன செஞ்சாரு? மறுரூபமாய் காமிச்சாரா? மறுரூபமாய் காமிச்சாரா? அப்போ பரலோகத்திலிருந்து பிதா சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அவர் மறுரூபமானதை அதை வாசித்து பாருங்க. சில பேர் டவுட்டாவே பாக்குறீங்க, மறுரூபமானாரா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி இருக்கு. டக்குன்னு எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். ஞானஸ்நானம் இல்லை அங்க பார்த்தீங்களா? மறுரூபமானதை சொல்றேன். மறுரூபமானது எங்க இருக்கு? நான் எழுதிட்டு வரல, இது இப்பதான் இதெல்லாம் சொல்லும்படியாக ஆண்டவர் ஏவுறபடினாலே நான் சொல்லுகிறேன். வாசிங்க. 6 நாளைக்கு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரராகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு நடுத்திருக்கும்படி வேண்ட மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். வாசிங்க தொடர்ந்து. 17ஆம் அதிகாரம் 1 இப்ப அதுல 2வது வசனத்துல, அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இப்ப மார்க்ல பாத்தீங்கன்னா அவருடைய வஸ்திரம் பூமியில எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு பிரகாசித்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இவர் உயிரோட தான் இருந்தார். அப்ப இயேசு என்ன செய்யல? மரிக்கல. உயிரோட இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சாரு? மறுரூபமாகி காமிச்சாரு. அப்படிதான் நம்ம என்ன செய்வோம்? இயேசு இப்ப ரகசிய வருகையில வந்தார்னா இயேசு போல நம்ம என்ன செய்வோம்? உடனடியாக ஒரு இமை பொழுதிலே நாம் என்ன செய்வோம்? மறுரூபமாவோம். ஒருவேளை நம்ம மறுத்து விட்டோம் என்று சொன்னாலும் இயேசு எப்படி உயிரோடு எழுப்பினாரோ, அவர் 3 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினாரு. நம்ம எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனாலும் கழிச்சு நம்ம என்ன செய்வோம்? உயிரோட எழும்புவோம். அதுதான் எசேக்கியேல் ஆண்டவர் ஒரு தரிசனத்துல காண்பித்திருக்கார். ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு இருக்கும், அப்படிதானே? அந்த உலர்ந்த எலும்புகள் அதெல்லாம் எத்தனை வருஷம்னே தெரியாது. அப்ப அதுக்கு பேசும்போது அந்த உலர்ந்த எலும்புகள் என்ன செய்யும்? அதுவா கூடி நரம்புகள் உருவானது, தோல் தசை உருவானது, தோல் உருவானது, அப்புறம் ஆவி உருவாகி அவங்க ஒரு சேனையாக நின்றாங்க. அதே போலதான் நாமும் பரலோகத்தில் என்ன செய்ய போகிறோம்? இந்த சரீரத்தோடு கூட உயிரோடு எழுந்து மறுரூபமான சரீரத்தோடு கூட தேவனோடு கூட சதா காலமும் ஆளுகை செய்கிறவர்களாக நாம் வாழப்போகிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆளுகிறவர்களாக வாழப்போகிறோம். நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சதா காலங்களிலும் ஆளுவார்கள். இது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 22:5. அங்கே ராக்காலம் இராது. வாசிங்க. அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்? சதா காலங்களிலும் அரசாள போகிறோம். அப்ப நம்ம அரசாளுவோம் என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். சரியா? அப்ப நீங்க நினைக்காதீங்க பரலோகம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. இந்த சர்ச் மாதிரியே இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய சர்ச்சா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தன்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா பரலோகம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பரலோகம் போர் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்டிருக்கேன் சில பேர்ட்ட, சர்ச்சில் ஒரு 3 மணி நேரம் அவங்களுக்கு உட்கார முடியல, பரலோகத்துக்கு போனால் 24 மணி நேரம் என்ன செய்யணும்? அப்போ எப்படி நீங்கள் இருப்பீங்க? அப்போ பரலோகத்துக்கு உண்மையிலே அவங்களுக்கு போகணுமா? இப்போ பரலோகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. சரியா? இப்போ ஒரு கலர் கண்டுபிடிச்சிருக்காங்களா சயின்டிஸ்ட். அந்த கலர் நம்ம கண்ணில் பார்த்தா தெரியாது. அதுக்குன்னே இந்த நுண்ணோக்கி அதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வச்சு பார்த்தா தான் அந்த கலர் கண்ணுக்கு தெரியுமா. இப்போ அந்த கலரை நம்ம சொல்கிறோம், அந்த கலருக்கு ஒரு பேர் சொல்லுங்க. ஒரு பேர் சொல்லுங்க. ஒரு கலருக்கு, ஒரு புது கலருக்கு ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யார் டக்குன்னு பேர் வைக்கிற பார்க்கலாம்? என்ன வயலட் தான் இருக்குது. இல்லாத கலருக்கு ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இவ்வளவு வெட்கப்படுறீங்க?
கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஃபாதரும் அம்மாவும் எவ்வளோ உங்களுக்கு அம்மா அப்பா மாதிரி இருந்து உங்களை வந்து அப்படியே தாளாட்டி சீராட்டி உங்களுக்காக வாழ்க்கையவே கொடுத்து உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்படி வைக்கப்பட்டா எப்படி சொல்லுங்க? ஒரு கண்டுபிடியா ஒரு புதுசா ஒரு கலர் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒரு பேர் யாராவது வைங்க பார்க்கலாம். ஒரு பேர் சரி, நானே ஒரு பேர் சொல்றேன். சரோ அப்படின்னு ஒரு கலர். சரியா? இப்ப சரோ கலர் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். சரோ கலர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அந்த கலர்ல உங்கள்ட்ட ஒரு சாரி இருக்கா? இல்ல. அந்த கலரை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. அப்ப அந்த கலரை சொன்னா உங்களுக்கு புரியுமா? இப்ப சரோ கலர்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா அது என்ன கலர்? தெரியவே தெரியாது. அத மாதிரி தான் பரலோகம் வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. சரியா? இந்த வார்த்தையில சொல்லி அந்த பரலோகத்துல வந்து இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி பைபிள்ல எழுதி வைக்கிறாருன்னு வைங்க, உங்களுக்கு என்ன செய்யாது? அது புரியவே புரியாது. அதனாலதான் புரியுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எழுதி பரலோகம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிருச்சுல, பரலோகம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. யோவான்ல வந்து யோவான் சுவிசேஷன் சொல்லியிருக்காரு, ஏசு இந்த உலகத்துல செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் எழுதின புக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த உலகமே என்ன செய்யலாம் பத்தாது. அந்த அளவுக்கு இயேசு அற்புதங்களை செஞ்சிருக்காரு. இப்ப இவ்வளவு நாங்க எதுக்கு எழுதியிருக்கோம்னா, நீங்க இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாக இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோகத்தை பத்தி நமக்கு சொன்னா நமக்கு புரியாது. அதே போல ஒரு குழந்தை வந்து தாயின் கருவுல வளருது, 10 மாசம் வளருது. அந்த குழந்தைக்கு தெரியுமா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகணும், நம்ம காலேஜ் போகணும், வேலை பார்க்கணும், நம்ம வேலை பார்த்தாதான் நமக்கு சாப்பாடு, நம்ம அம்மாலாம் நம்மளை அடிப்பாங்க, அப்படிலாம் சண்டை போடுவாங்க, அழுக இதெல்லாம் இருக்குது அப்படிலாம் அந்த குழந்தைக்கு தெரியுமா? வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தெரியாது. அது பிறந்து இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா படிச்சுக்கிடுது. அதே போலதான் நம்மளும் பரலோகம்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து தன்னால பிறந்துருது, பிறக்கணும்னு அதுக்கு தெரியுது. அப்படி சரிதானே? பிறந்து வந்துருது. ஆனா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியல. அதே போல பரலோகம்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனா அந்த பரலோகம் எப்படி இருக்கும், அது எவ்வளவு மகிமையா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அங்க போனாதான் அதை பார்த்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கண்டுபிடித்து கொள்ள முடியும். தேவன் வந்து எதையுமே வந்து ஒரு சின்ன லெவல்ல சில்லித்தனமா பண்ணி வச்சிருக்க மாட்டார். ஆதாம் ஏவாள், ஒரு ஆதாம் ஏவாளுக்கு எவ்வளோ பெரிய தோட்டத்தை வச்சிருந்தார், எல்லா பழம் உள்ள மரத்தையும் வச்சிருந்தார். 4 ஆறு என்ன செஞ்சுச்சான், ஓடிச்சான். நமக்கெல்லாம் வந்து இன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு தங்கம் என்ன செய்யுமா, விளையுமா. அந்த பைசோன் நதி தானே, அந்த நதி ஓடுற இடத்துல எல்லாம் தங்கம் என்ன செய்யுமா, விளையுமா. எடுத்து அப்படியே தங்கத்திலே ட்ரெஸ்ஸே செஞ்சு போட்டுக்க வேண்டியதான், தங்கத்துல பாத்திரமா செஞ்சு வச்சுக்க வேண்டியதான். அந்த 2 பேருக்கு ஆண்டவர் எவ்வளவு செஞ்சு வச்சாருன்னு பாத்தீங்களா? அப்ப நம்ம பரலோகத்துக்கு போறோம். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரை நம்பாம உலகத்துக்கு பின்னாடி, சாத்தானுக்கு பின்னாடி, உலகத்தின் ஆசைகளுக்கு பின்னாடி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மீறி ஆண்டவருக்காக நம்ம எவ்வளவோ தியாகம் செய்யறோம். ஆண்டவருக்காக வாழ்றது வந்து எவ்வளவோ தியாகம். எத்தனையோ பேர் வந்து நம்மளை வந்து அவமானமா பேசுவாங்க. இங்க பாரு இயேசு பின்னாடி போயிருக்கா, பணத்துக்காக போறா அப்படிலாம் எவ்வளவு பேர் சொல்லுவாங்க. எதுக்கு சர்ச்சுக்கு போறாளோ தெரியல அப்படிலாம் நம்மளை வந்து அவமானமா சொல்லுவாங்க. அவங்க நம்மளை கெட்ட வார்த்தைகளால சொல்லும் போது நம்ம வந்து திரும்ப கெட்ட வார்த்தை சொல்ல முடியாது. ஆனா நமக்கு கெட்ட வார்த்தை தெரியும், பேசணும்னு ஆசையா இருக்கும். அவங்க 1 சொன்னா 15 சொல்லணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆனா கஷ்டப்பட்டு என்ன செய்யறோம், சொல்லாம இருக்கிறோம். அது கஷ்டம் தானே. அதே போல ஒருத்தர் நம்மளை வந்து தப்பா பேசுறாங்க, அப்ப அவங்கள பத்தி திரும்ப 10 மடங்கு சொல்லணும் நமக்கு ஆசையா இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நான் ஏசப்பா பிள்ளையாட்டேன், ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு, அவங்கள மன்னிக்க சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை திருப்பி காட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு, இன்னொரு கண்ணத்துல திருப்பி கொடுங்கன்னு சொல்லல. அதனால அவங்கள என்ன செய்ய வேண்டியிருக்கு, மன்னிக்க வேண்டிய இருக்குது. அதனால கஷ்டப்பட்டு நம்ம என்ன செய்யறோம், மன்னிக்கிறோம். அப்ப கிறிஸ்டினா வாழ்றது, ஏசப்பா பிள்ளையா வாழ்றது கஷ்டமா இருக்கா இல்லையா? அதான் இயேசு சொல்லியிருக்கார், இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிங்கள், ஜீவனுக்கு போகிற வாசல் வழி
ஜீவனுக்கு போகிறது எப்படி இருக்கு? இடுக்கமா இருக்குது, நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? விசாலமா இருக்கிறது. அதுல போகிறவர்கள் அநேகர். அதுல போறவங்களே அநேகர். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவங்களே எத்தனை பேர் தான்? சிலர் தான். அப்படியே கண்டுபிடிச்சு போனாலும் அது எப்படி இருக்குமா? இடுக்கமா இருக்குமா, நெருக்கமா இருக்குமா? அது எதுல நமக்கு இடுக்கமா இருக்குது? ஏசப்பா சொல்லியிருக்காரு, நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் மற்றவர்களை நேசிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நமக்கு நேசிக்கிறதுக்கு நமக்கு இடுக்கமான வாசலா இருக்குது. ஏன்னா நம்மளை யாருமே மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. நமக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோமோ, நமக்கு எவ்வளவு பாசத்தை அவங்க தரணும் நம்ம நினைக்கிறோமோ, நம்ம எவ்வளவு அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதை நமக்கு தராங்களா? நம்முடைய கணவன்கிட்ட இருந்து நம்ம அன்பை எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற அன்பு கணவன்கிட்ட இருந்து கிடைக்குதா? நம்ம எவ்வளவு செய்யறோம், அவருக்கு சாப்பாடு செய்யறோம், துணி துவைச்சு கொடுக்குறோம், என்ன வேணாலும் செய்யறோம், செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். பதிலா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அன்பை எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்குதா? பெரும்பாலான நேரங்களில் கிடைப்பதில்லை. அதே போல பிள்ளைங்களுக்கும் நம்ம உயிரே கொடுப்பது கூட நம்ம ரெடியா இருக்கிறோம். ஆனா பிள்ளைங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்குதா? கிடைக்க மாட்டேங்குது. அதே போல கணவன்கள், அவங்களுக்கும் அவங்க எதிர்பார்க்கிற அன்பு, பாசம், அரவணைப்பு அவர்களுக்கும் கிடைப்பதில்லை. இப்போ ஒவ்வொருவருக்கும் மனிதர்கள்ட்ட அவர்கள் எதிர்பார்ப்பது ஏமாற்றம், துரோகம், நம்பிக்கை துரோகம், அவமானமான பேச்சுக்கள், நிந்தையான பேச்சுக்கள், பரியாசங்கள். அப்படியே ஒரு கூட்டத்துல நம்மளை மட்டும் வச்சு எல்லாரும் நம்மள ஒரு காமெடி பீஸ் மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எத்தனையோ நமக்கு வந்திருக்கும். நம்மளை முன்னாடி நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, பின்னாடி என்ன சொல்லுவாங்க? நம்மளை பத்தி அவமானமா பேசுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வேலை செய்யற இடத்துல உண்மையா நம்ம வேலை செய்வோம். ஆனா நமக்கு வர வேண்டிய உயர்வு, எவனாவது ஒருத்தர் நம்மளை பத்தி இல்லாததெல்லாம் கோல் மூட்டி கொடுத்து அந்த வர வேண்டிய உண்மையான உயர்வு என்ன செய்யாது? வராது. அப்ப இந்த துரோகங்கள், அவமானங்கள், ஏமாற்றங்களுக்கு இடையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய உண்மையான அன்பை நமக்கு கொடுத்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் பிறரை நேசியுங்கள். இப்ப இப்படி நமக்கு அன்பே தராதவங்களை, நம்மளை அவமானப்படுத்துறவங்களை, நம்மை குறித்து புறங்கூர் பேசுகிறவர்களை இயேசு நம்ம எப்படி நேசித்தாரோ அதே போல நம்மளால நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியுதா நம்மளால? உங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு பாசம் வருதா? தன்னால வருதா? வரலையா? எதுக்குங்க அதெல்லாம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நேசிங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் என்னது? இடுக்கமான வாசல். வேற எதுவுமே நமக்கு இடுக்கமான வாசல் இல்லை. நீ எல்லாம் நம்ம இங்க வா, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்க்காததா, நான்லாம் எவ்வளோ பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? எவ்வளோ கிச்சன் வேலையா, சாப்பாடா இன்னும் அசத்துறேன், துணி துவைக்கணுமா இந்த துவைச்சிறேன், எவ்வளோ பெரிய வேலை செய்யணுமா செய்கிறேன், எங்கே போகணுமோ உலகத்தில் எங்கே போகணுமோ போயிட்டு வரேன், எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருவோம்? எதுக்காக? ஏதாவது வேலையை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? யாரையாவது பார்த்து பயப்படுறீங்களா? இவெல்லாம் வேண்டாம் சொல்லிடுறோமா இல்லையா? மாமியாரை பார்த்து பயப்படுறீங்களா? மருமகளை பார்த்து பயப்படுறீங்களா? ஆனா இயேசு நம்மளை எப்படி நேசித்தாரோ அதே போல மற்றவர்களையும் நம்மளால நேசிக்க முடியுதா? இதுதான் இடுக்கமான வாசல். இந்த இடுக்கமான வாசலை நம்ம போனாதான் எங்க போவோம்? நித்திய ஜீவனுக்கு போவோம். இப்போ இது நம்மளால முடியாது. நானே நினைச்சு நான் இப்போ இந்த சரி கட்டணும், அது கட்டணும்னு நானே நினைச்சு அதை நான் கட்டணும். இந்த பாத்திரம் வாங்கணும், அந்த சமையல் பண்ணணும், அதை நான் செய்யலாம். ஆனா நான் அன்பு கூறணும், நான் மன்னிக்கணும். ஏசு எனக்கு எப்படி மன்னிச்சாரோ அதே போல நான் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நானே நினைச்சு அதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதான் இயேசு உயிர் தெழுந்த உடனே அவர் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா? யோவான் 20ஆம் அதிகாரம் போதும் நினைக்கிறேன். வீடியோ போதும்ல? போதும்.